வெயிட்டு ஒன்று 1 கிலோ வாட்டிருக்கு. 2 கிலோ வாங்கினேன். 80 ரூபா 2 கிலோ. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு செம்ம சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே. பீட்ரூட் வந்து நம்மளுக்காக வாங்கலை, நம்மளோட திங்ஸ்க்காக 2 கிலோ தான் வாங்கியிருக்கேன். சரி ஃபஸ்ட்டு இது காய போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ரூட் வாங்கி காய போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஒட்டுக்கா முதலீடு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு, ஏன்னா மழை எப்போ பெய்யுது எப்போ இதாகுதுன்னு தெரில, காய வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இருக்கும் போதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ கடைக்கு வந்துட்டு போர்டு எடுத்து வெளியே வச்சுட்டு ஸோ நம்ம டே ரொட்டீனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ எல்லோரும் என்னை விஷ் பண்ணிடுங்க. அது என்ன டேங்கிறது வந்து சஸ்பென்ஸ். ஆனால் எத்தனை பேர் எனக்கு வந்து இன்றைக்கி விஷ் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத நாள். சரிங்களா? இன்றைக்கி தான் நம்மளோட பவுடரெல்லாம் லான்ச்சிங் வச்சுருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு எப்படி சொல்கிறது, செம ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி என்றைக்குமே நான் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் என்னோடய இது. ஸோ இப்போ எடுத்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாம் போயிட்டு இன்றைக்கி எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், போர்டத்துக்கு வச்சுட்டு வேலையை செய்வோம். சரி ஓகே காய்ஸ், க்ளீன் பண்ணிடுறேன். அக்கா க்ளீன் பண்ணிவிட்டு பீட்ரூட் போய் நல்லா சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ வீட்டுக்கு வந்து மணி 9:30 தான் ஆகுது. ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு நம்ம கடைக்கிட்ட ஒரு அண்ணா கொண்டாந்தாங்களே, அதை கொண்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் நல்லா வெயில் அடிக்குது. நல்லா வெயில் அடிக்கும் போது காய வச்சு டப்பால் அள்ளி வச்சுக்கலாம், நம்மளோட வேலையில் இதுவும் ஒரு வேலையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து நறுக்கி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுட்டேன். இப்போ தூக்கிட்டு போய் மாடியில் போட்டு நம்ம கடைக்கு கிளம்பி போயிடலாம் காய்ஸ். ஓகே, அதுக்கு தான் இப்போ துணியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். மேலே போட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ நான் இதில் வந்து ஆலிவேராவும் கலக்கிறேன்னா, அதனால் ஃப்ரெஷ் ஆலிவேரா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப தேவைப்படாத ஒரு 2 லீஃப் மட்டும் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி 2 இது எடுத்து வச்சுருக்கேன். இதோட நீர் இறங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணுவேன். ஸோ இதில் 38 இது போடுறதுனால நம்மளுக்கு ஃபேஸ் நல்லா ப்ரைட் ஆகிட்டே இருக்கும், ஸ்கின் டைட் ஆகும். சரிங்களா? இப்போ போய் மாடியில் காய வச்சுருவோம். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் போய் உட்காந்துக்குவோம். ட்ரெஸ் வேறு மடிக்காமே கிடக்கு. ஸோ இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க, கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு இதில் வந்து ஆலிவேராவும் இதுவும் வச்சுருக்கேன், கொஞ்சம் மேலே காய போட்டு வந்துடும். தூக்கிடுவோம் காய்ஸ், தூக்கிடுவோம். நல்ல வெயில். சீனு ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல. ஹாய், இங்கே வந்துரு. அப்பா இங்கே தான் இருக்கேன், நானும் கூட்டிகிட்டு வந்தேன். ஹாய், நானும் சித்து காய போடுறேன். சித்து என்னது காயா? என்ன காய்? வெஜிடபிள் என்னது?
நான் சப்பல போட்டாரு. ஓகே. சித்தே எங்க சித்த காணோம். இங்க வா. என்னது அது? மண் இல்ல, பீட்ரூட். பீட்ரூட். என்னது அது? பீட்ரூட். பீட்ரூட் இது கீழே ஊத்தாத. அது நல்ல கலராக இருக்கும். என்ன கலர்? கீழே வேணாம், கீழே வேணாம், அது வேஸ்ட் ஆயிடும். அது பூசணும்னா சரி பாய் சொல்லிடு. நான் கீழே போகிறேன், நான் கடைக்கு போகிறேன். ஐயோ அங்கே வேணாம், அது வீட்டில் கொண்டு போய் வச்சுருவோம். வா போகலாம், கீழே போகலாம். ஊட்டிட்டாண்டா. ஏன்டா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற சித்து, அட்டை பிடிக்கிற. சொன்ன பேச்சே கேட்கறது. ஸோ காய போட்டு வந்துட்டேன். இப்போ கடைக்கு கிளம்பிடுவோம். மணியாச்சு. தண்ணி குடிச்சிட்டு நானே சித்து ஆட்டோ போட்டதால ஒரு மாதிரியா இருக்கு. போய் கடைக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மணி வந்து சமைக்கணும். கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இந்த குட்டி நாய் வேற வந்து வாசலில் உட்காந்து அந்த இதிலெல்லாம் விழுந்துட்டு வந்துட்டு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சானா கழுவிட்டேன். ஃபுல்லாக இதை பண்ணிட்டேன். டவல் மட்டும் மடித்து வச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி ரொட்டீன். இன்றைக்கி வந்து செம்ம ஃபன்னாக போகுது. டடே இங்கே பாருங்க, எத்தனை பெரிய பொட்டு. ஏதோ ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பூ வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் டே இல்லையா, அதனால். ஸோ இனிமேல் போயிட்டு சமையலை முடிச்சுட்டு கஸ்டமர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, போயிட்டு கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது எப்படின்னு தெரியல, சரிங்களா? அதனால தான் இத்தனை பெரிய பொட்டு வச்சுருக்கேன். பொட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ரீல்ஸ்க்காக வாங்கினேன் இந்த பொட்டு. கொஞ்சம் பெரிய பொட்டாக வச்சோம்னா நம்ம மோரக்கட்டைக்கு நல்லா இருக்குமே. பாக்கெட் எவ்வளோன்னு தெரியல, இன்னொரு பாக்கெட் வாங்கி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இத்த பெருசு ஒன்று வச்சுருந்தேன், அதுவுமே இருக்குது. சரி ஒரு பொட்டுனாச்சும் பெருசாக வாங்கி வைப்போம் அப்படின்னு. ரேவதி அந்த காலத்து பாட்டுக்கெல்லாம் பெரிய பொட்டு தான் வச்சுருப்பாங்களா, அதனால் பெரிய பொட்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அது நேரில் சாமியார் மாதிரியே இருக்கிற பூவுக்கும் அந்த இதுக்கும். எத்தனை பெரிய பொட்டு மேலே போயிட்டுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிச்சா இல்லையான்னு போய் பார்க்க போகிறேன். கீழே நடந்தே ஒரு வழி ஆயிடும் போல இருக்கு. ஆமா, அட்டை சூப்பராக காஞ்சிருச்சு, செமையாக காஞ்சிருச்சு.
ஒரே நாளில் காய வச்சுட்டேன். 2 கல் இந்த பக்கம் எடுத்து பறக்குது. சூப்பராக காஞ்சிருச்சு. நான் அரைச்சி ஊற்றி தக்காளி குழம்பு வச்சிடலான் இருக்கேன் காய்ஸ். இந்தா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சிருக்கேன்னா, ஏன்னா கீழ் கடையில் காய் இல்லை, அதனால் இதை மட்டும் போட்டு வதக்கி வச்சுருவோம். அரைச்சி ஊற்றி முட்டையும் இல்லையம்மா, கடையில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. இந்த பொட்டு எனக்கு அழகாக இருக்குதா, நான் இன்னைக்கு போலீஸ்காரமாக வர மாதிரி இப்படி தான் வச்சுட்டு இருக்கலான்ட்டு. ஸோ கடைக்கு வந்துட்டேன் காய்ஸ். வந்துட்டேன். உங்கள் கஸ்டமர் கூப்பிட்டே இருந்தாங்களா ஐப்ரோவுக்கு, குடுன்னு ஓடியான்ட்டேன். இன்றைக்கி வந்து என்னை பார்த்தங்காட்டி இவங்களாம் பார்லர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க, ஏன்னா இதான் பெரிய பொட்டு. சரி ரெஸ்ட் எடுப்போம்.